யூடியூபர்னால் நீங்கள் யூடியூபர் தான், நீங்கள் கட்சி நடத்துறது கிடையாது. அதுக்கு தானே நாங்கள் இருந்தோம். இத்தனை பேர் காசை போட்டு நேரத்தை போட்டு உழைப்பை போட்டு செயல்படுத்தியிருந்தோம். நீ யூடியூப் சேனல் உங்களுடைய வியூஸை பெருக்கிறதுக்காக நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்கன்னா ஆரம்பத்தில் தான் அண்ணன் சீமானன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். 2 முறை இவனை இதே மாதிரி சம்மந்தம் கொடுத்துருக்காங்க. இவனுடைய கருத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு 2 முறை கட்சை விட்டே நிற்கிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த நாம் தமிழர் கட்சி என்பது உங்களுக்கு தெரியும் 2009 ஈன இனப்படுகொலைக்கு பிறகு ஒரு அறிவார்ந்த ஒரு தியாகமிக்க ஒரு இளைஞர்களால் உருவாக்கப்பட்டு ஒரு அந்த காலத்தில் இருந்த கம்யூனிஸ்டுகள் திமுக மேலே ஒரு மாலை நேர கூட்டம் என்பது இலக்கிய பேருரையாக இருந்ததை ஆபாச பேருரையாக மாற்றிய ஒரு அவல சின்னத்தை உண்டாக்கியது இந்த சாட்டை திருமணம் தான். ஏடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. நீங்கள் இப்போ இடுமோனம் காத்தி இப்படி சொல்லாது உங்களை கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, மதிவாணன், தங்கை கார்த்திகா, காளியம்மாள் யாருமே முறை தவறி பேச மாட்டாங்க. இன்னும் எண்ணற்ற சின்ன சின்ன அனீஸ், பாத்திமா, அருளினிய, ராஜேந்திர சோழங்கள் அவ்வளவு அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கே. இவர் தான் காமகுமாரும் வேற ஒரு மார்க்சிய சிந்தனையை உள்வாங்கி நமக்கும் அவங்களுக்கும் கருத்து முரண்பாடு இருந்தால் கூட அது ஒரு நியாயமாக அணுகணும். யார் சுந்தரவல்லியை சாணி நக்கியா பூண்டே வேற இன்றைக்கி எங்கள் அண்ணன் வியூக வகுப்பாளர்னு சொல்கிறார அந்த பாண்டேவை இவர் கம்மால நாயுடுன்னு ஏதோ ஒரு இதில் நாயுடுன்னு பேசுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்கள் கட்சியில் அத்தனை குடும்பத்தோடு வேலை செய்த ஒரு வண்டாரி தமிழ்மணி என்ற ஒரு பெண்ணை தன் தந்த பொண்டாட்டிக்கு தாலி வாங்கினது கடன் கொடுக்கறதுக்காக அவங்க திருப்பி கேட்டதுக்காக வெளிநாட்டிலேருந்து இவனுடைய ரசிகர்களை விட்டு ஆபாசமாக அந்த பிள்ளைங்களை பேசி, யார் வண்டாரி தமிழ்மணி குழந்தை பிள்ளைங்க, அதெல்லாம் எங்களை பெரியப்பா சித்தப்பான்னு குழந்தை பிள்ளைங்க ஆபாசமாக பேசி அந்த பெண்ணுடைய தற்கொலைக்கு காரணமானவன். இந்த சாட்டை முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒன்று ஆரம்பிக்கும் கிட்டுன்னு ஒரு தம்பி தான் ஆரம்பித்தார். அந்த சேனலில் சேர்ந்து அந்த தம்பி ஏமாத்தினான். அவன் தற்கொலைக்கே போகிற அளவுக்கு அவனை மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் தன்னுடைய சேனல் இதுவாகுறதாக தலைவரை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசிட்டான்னு அவனை போய் அவன் கடையில் கேட்க போகிறாங்க. கேட்கும்போது அந்த பிரச்சனையே முடிஞ்சுது. எல்லாம் வாங்க நம்ம மிரட்டிட்டா இனிமேல் பண்ண மாட்டான்னு. வேணும்னு இல்லை, இது மீடியாவில் போல கேமரா வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து திருப்பி போய் அவனை மீண்டும் ஒரு முறை பண்ணோடனே போலீஸ் இல்லைடா எச்சரிச்சிட்டு போயிட்டோமே திருப்பி அவன் பண்ண சிறையில் போகிறாங்க. அப்போ சிறையில் போகும்போது அங்கே ஒரு தம்பி வினோத்னு அவன் பாராளுமன்ற உறுப்பினராக நின்னான். நல்ல கடுமையான உழைப்பாளியாக இருந்தான். அந்த தம்பி அவங்க அப்பா சிறைத்துறையில் இருந்ததுனால இவன் சிறைக்கு போயிட்டான். அவனுக்கு ஏதாவது நல்லது கெட்டது பண்ணும்போது இவனுடைய கிரெடிட் கார்டை இவன்கிட்ட கொடுக்குறான். இவனுக்கே எல்லா செலவும் பண்ணுறான். இவனால் சிறையில் சும்மா தூங்க முடியாது. உள்ளுக்குள்ளேயே இவன் மது அருந்திட்டு தான் இருப்பான். அப்போ இந்த தம்பி நம்ம உங்களுக்கு தெரியும் சிறைக்குள்ளே போனால் எவ்வளோ செலவுன்னு. அது எவ்வளோ கண்டித்து சொல்கிறீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறது செய்யணும் வாங்கிட்டு போய் எல்லாம் கொடுத்து செலவு பண்ணதுனால என் பணத்தை திருடிட்டான் அந்த பையன் போய் சீமானன்கிட்ட சொல்லி. அதுக்கப்புறம் என் சிறையிலேருந்து என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா, உனக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு மதுவை வாங்கி கொடுத்து அந்த மதுவை வாங்கினதை இவன் படம் பிடிக்கிறான் பாருங்க. படம் பிடிச்சி எங்கள் அண்ணன் ஹுமாயூன்லாம் ஒரு கல்வியாளராக உலகத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவரை அவரையும் படம் பிடிச்சி வெளியே விட்டான். இவனுடைய வேலையே ராஜீவ்காந்தி தப்பாக சொன்னது, கல்யாண சுந்தரத்தை தப்பாக சொன்னது, வெற்றி குமரனை தப்பாக சொன்னது. அதாவது 2 உண்மை இருக்கும் 3 பொய்யை சொல்கிறது. இதே வேலை தான் நாங்கள் பல தடவை சொல்கிறோம். அதனால தான் அண்ணன் ஏன் நாங்கள் உள்ளே பேசிட்டுருவோம். அண்ணனை எங்கே நிற்கிறது கடைசி நேரத்தில் தான் தெரியணும். இப்போ மற்ற கட்சிகள் இங்கே நிற்கிதுன்னா அங்கே கேண்டிடேட் சொல்லும்போது தன் முந்தி தருவது செய்திங்கிற மாதிரி போய் நாங்கள்லாம் உள்ளுக்குள்ளே பேசியிருந்தே வெளியே திருவிட்டு நிற்கிறான்னு முதல்ல இவர் அறிவிச்சிட்டார். கட்சி விட்டு நிற்கிறார். திருப்பி கெஞ்சி கதறி எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் அப்பா இறக்கும்போது நாங்கள்லாம் போனோம். உள்ளே அழுது காலில் விழுந்து கெஞ்சி திருப்பி சேர்த்துட்டான். திருப்பி ஒரு தடவை சிறைக்கு போனான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, சிறைக்கு போய் அண்ணன் இவனை பார்க்கக்கூடாதுன்னு தான் இருந்தார். சரி, அவன் குழந்தைங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க வீட்டுக்கு போனப்ப ரொம்ப கொச்சையாக அண்ணனை பேசினான். எதுக்கு என்ன பார்க்க வராது என் வீட்டுக்கு போனார் அப்படின்னு. இவரை வெளியிடுறதுக்கு பெலிக்ஸ்னு அட்வொகேட்டு கமலேஷ் செல்வான்னு சொல்லி அவர் உள்ளே போகிறார். அண்ணனை பற்றி ரொம்ப தரக்குறாக பேசி இவன் பேசி அப்படிலாம் பேசி நான் உங்கள் கட்சிக்கு வரல வேறு கட்சிக்கு போகிறேன்னு அமமுகவுக்கு பேசிட்டான். இது வெற்றிக்கிட்டே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வெற்றி சீமானன்கிட்ட சொன்னதுனால வெற்றியை பழிவாங்கதான் சொல்லி கட்சி விட்டு வைட்டாங்க. திருப்பி அங்கே எங்களுடைய சைதை மாவட்டத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் இருந்த சுதாகர்னு ஒரு தம்பி சிறைக்கு பொருளாதார இதாக உள்ளே போகிறாரு. அவர்கிட்ட அண்ணன் சீமாசி வாழ்க்கையை கெடுத்தவரே சீமான் தான் சொல்லிட்டு திருப்பி வெளியே வியூஸ் போக மாட்டேங்குது சேனலில் கெஞ்சி உள்ளே திருப்பி இவரே ஒன்றும் இல்லை பெலிக்ஸை கைது பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும். அதுக்கும் சவுக் சங்கர் பேசுனதுனால நீங்கள் இப்போ நான் பேசுகிற கருத்துக்கு நான் தான் பொறுப்பு. நீங்கள் ஒன் இந்தியாவில் பண்ணுறீங்களா, உங்களை எப்படி கைது பண்ண முடியும்? அதை அண்ணன் கண்டிச்சு யார் சீமான் அண்ணன் கண்டித்து அறிக்கை விடுறாரு. இவன் அந்த பெலிக்ஸையே தவறான ஆளாக வெளியே சொல்கிறான்.
சவுக்கு சங்கரை கண்டிச்சு. ஏன்னா கருத்து அவர் என்ன தான் நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் கருத்துரிமைக்காக இவர் அண்ணன் சீமான் குரல் கொடுக்கும்போது அவரை பற்றி இவன் தப்பாக சொல்கிறான். இந்த சேனலுக்கு, அதாவது தமிழ் தேசியத்துக்கு பாரிசாலன் ஒரு பேர் அற்புதமான வயதில் சின்னவனாக இருந்தாலும் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்காக பேரற்புதமாக சில கருத்துக்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் வெல்லுன்னு குரல் கொடுத்துட்டு இருக்கிறார அசிங்கமாக பேசி அவரை வெளியில் இருக்குது. உடனே வெளி தமிழான்னு ஒரு தம்பி பிரியகுமார்னு எப்படி சொல்கிறது, இவங்க தன்னலம் பாராது இந்த தமிழ் தேசியத்துக்கும் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும் என்பதற்காக அப்பப்போ சேனலில் போட்டு எதிரிகளுக்கு அவனை தப்பாக பேசி வெளியே அனுப்புறது. இந்த மாதிரி தமிழ் தேசியனா இவர் தான். ராவணா சேனல்னு ஒரு ஐயா ஏகலைவன் பேசிகிட்டு இருக்காரு. அவனு இவர் தமிழ் தேசியத்துடைய முதன்மை சேனல். அவர் அளவுக்கு உண்மை தன்மை நீ சொல்கிறியா நீ? அப்போ இது மாதிரி தொடர்ந்து பேசி சீமானனுக்கு பல இன்னல்களை கொடுத்து 2 தடவை எனக்கெல்லாம் என்ன வருத்தம்னா கட்சிக்கும் இவனுக்குமே சொந்த சம்மந்தம் இல்லைன்னு அண்ணன் அறிவிக்கணும். அதுக்கு அண்ணன் என்னைக்கு தைரியம் வருதோ அன்னைக்கு தான் இந்த கட்சி உருப்பிடும். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இவர் போய் இவரா சூர்யா கிட்ட பேசுகிறார். நாங்களும் தான் கட்சியில் இருந்தோம். நாங்கள் யூடியூப் ஃபுட்டர்ஸ்கிட்ட இல்லை சவுக்கு சங்கர்கிட்ட இல்லை திருச்சி சூர்யாக்கிட்ட நாங்கள் பழக்கமே இல்லை. இவர் எல்லாத்துட்டையும் பழக்கப்படுத்திட்டு வந்துடுவார். அப்புறம் போய் மன்னிப்பு கேட்பார். கட்சியில் இருந்துக்கிட்டே வெளியே கட்சியை பற்றி எல்லாத்தையும் தவறாக சொல்கிறது. இப்படின்னா எப்படி ஒரு இது நடக்குது. திருச்சி சூர்யாக்கிட்ட பேசுகிறாரு. இவர் அண்ணாமலை பற்றி தப்பாக போடுறாரு. ஏங்க இது மாதிரி தப்பாக போடுறீங்க? தலைவர் சொல்லுங்கள், தலைவர்கிட்ட சொல்லுங்கள். அண்ணன்கிட்ட சொன்னேன், தலைவரை பற்றி இனிமேல் போட மாட்டேன்னு சொல்லு. யோ நீ நாம் தமிழர், அவன் எதிர்ப்ப மாநில உலக எதிரி, எதுக்கு நீ அவன்கிட்ட கொஞ்சற? அதுக்கப்புறம் ஏப்பா சின்ன நாங்களாப்பா பறிச்சோன்னு அவர் கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, ஏங்க அப்படி சொல்ல வேண்டியதான், எல்லாம் அந்த ஆஃபீஸில் இருக்க பாக்கியராஜ் செந்தில் இவனுங்களால் தான் சின்னம் போயிடுச்சுன்னு உண்மையை வெளியே சொல்ல முடியுமா? எதிரிக்கிட்ட போய் நீ எப்படி சொல்கிற நீயே? இதுக்கப்புறம் இங்கே ஒரு தங்கச்சி மடம்னு ஒரு இது நடக்குது. அது நடக்கிறது மீனவர்களுடைய இதுக்கு. இவர் போய் அந்த ஊரில் இவருடைய சாதி பற்றால் சரவணத்தேவர்னு ஒருத்தர் அம்பேத்கர் சிலையை உடைச்சவர் போய் கூப்பிட்றாரு. அண்ணனையே கேட்காத, யார் சீமானனை கேட்காதே. நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு இது இருக்குது. ஏன் அவங்கெல்லாம் பொது அங்கே அந்த பாருங்கள், அந்த இதில் தங்கச்சி மடம் கூட்டத்தில் கூட்டமே இல்லை. இவரால் தான் இப்போ கட்சி வருண்குமாருக்கு என்ன பிரச்சனை? கட்சிக்கு ஒன்றுமே இல்லையே. இவனால தான் சதிகாரன் கருணாநிதி இவர் பாடதான். யார்? சாட்டை துறைமுருகன் விக்கிரவாண்டி தேர்தலில் போய் பாடுறது. நம்ம ஏன் அந்த நேரத்தில் நம்ம அவர்களையும் வென்றெடுத்து வாக்கு கேட்கணும் பாடி இவருக்கும் அரசுக்கும் இருக்க பிரச்சனையை இவருக்கும் வருணுக்குமான பிரச்சனையை மாற்றி, வருணுக்கும் சீமானனுக்குமான பிரச்சனையை மாற்றி இவர் எதிர்த்து மீடியாவெலாம் சொல்லி போடுங்க வருண் பொண்டாட்டிலாம் தப்பாக போடுங்கன்னு இவர் சொல்லுவார். அப்போ வருணுக்கும் கட்சிக்குமான பிரச்சனையாக மாற்றிடுவார். இவர் நோக்கமே இந்த நாம் தமிழர் கட்சி சிதைக்கிறது தான். ஏன்னா உள்ள 2 தடவை சிறைக்கு போயிட்டு பார்த்து அவங்க உளவுத்துறை மண்டையை கேள்வி இங்கே அனுப்பி சீமானனை சிதைச்சு விடுன்னு சொல்லிடுச்சுன்னா அண்ணன்கிட்ட பல தடவை சொல்கிறேன். ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள். நீங்கள் நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்குங்க கட்சி ஆரம்பித்தோம்னு 5 வருஷம், கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம், வெற்றி குமர கட்சி ஆரம்பித்து 10 வருஷம் போலிது. ஒரு ஆடியோ வீடியோ அண்ணன் இது பேசினாருன்னு எங்களுக்கு வெளியே வந்துடுமா? காளியம்மாவில் பேசுறது வெளியே வருது, வினோத்து பேசுகிற வீடியோவை நீ வெளியிடுற. எத்தனை வீடியோ ஆடியோவை வெளியிட்டு கட்சியை கேவலப்படுத்தி இன்றைக்கி இந்த அளவு கொண்டு நிற்கிது. என்னென்ன பிரச்சனை? இப்போ ஒரு வீடியோ போடுறாரு சமீபத்தில் வைகுண்டராஜன். அது அவர் 5800 கோடி இது பண்ணிட்டாருன்னு கோர்ட்டில் இருக்குதே. அவர் சரி தப்புங்கிறத மீறி இப்போ பிஆர்பி ஒரு தமிழர்கள் இந்த இதை பண்ணிட்டு இருக்கும்போது யார் கனிமவள கொள்ளையை பண்ணினாலும் தவறு தான். ஆனால் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் ஏன் மத்திய அரசு கண்டுக்கல? இத்தனை வருஷமாக ஏன் விட்டுது? பிஆர்பி இத்தனை தடவை நேஷனல் சிட்டிசன் அவார்டு வாங்கியிருக்காரு ஒரு சிறந்த குடிமகன். ஏன் அப்போ கண்டுக்கலன்னு கேள்வி கேட்குறோம். வைகுண்டராஜன் அது அப்பீல் பண்ணுவார். நீ என்ன பண்ணுற? அவருடைய பங்காளி சண்டையில் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு வீடியோ போட்டு காசை வாங்குறது. இதேமாதிரி ஜி ஸ்கொயரை அண்ணன் தப்புன்னு மேடைக்கு பேசிட்டு வர்றார் சீமானண்ணன். ஜி ஸ்கொயர் மாதிரி நல்ல இது கிடையாது கம்பெனி பேசி அவங்ககிட்ட காசு வாங்கி கட்சியை காட்டி கொடுத்து கட்சியினுடைய அந்த டேட்டாஸை வச்சு காசு பண்ணுறது தான் இவருடைய வேலை. இவர் கட்சிக்கும் இவர் சேனலுக்கும் சம்மந்தம் இல்லை, கட்சிக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நாம் தமிழர் கட்சிக்கினுடைய பொன்னாளாக யார் சீமானுக்கு இப்படி. ஏன்னா எங்கேயும் வாங்கி வச்சுக்கிட்டு இவர் கம்முனியே இருக்க மாட்டார். விக்கிரவாண்டி தேர்தல் அண்ணன் ஒரு எமோஷனில் பேசிடுறாரு. ஆமாடா ராஜீவ்காந்தி நாங்கள் தான் கொண்டோம்னு அந்த தேர்தலில். இது அண்ணனுடைய இது இல்லை. அண்ணன் குளத்தூர் மணி அண்ணன் அவர்கள் ஒரு தடவை நாங்களாம் சின்ன வயசில் அங்கே மேலே என்பது எப்பா நம்ம எப்பப்பா கொல்லுன்னு சொல்லலாம் இந்த சமூகம் நம்மளே இவனு ஆமாங்க உடச்சி பேசிடுவோம்பா ஒரு தடவை நம்ம தான் கொண்டன்னு சொல்லாமாப்பா. இது வீடியோவே இருக்குது. அப்போ பேசுகிறதா அண்ணன் பேசுகிறேன். அதுலேயே சில முரண்பாடுகள் வந்துடுது. நீ போய் என்ன பண்ணுற, வேணும்னே உன் வியூஸ் அதிகமாகணுன்னு ராஜீவ்காந்தியினுடைய நினைவிடத்தில் போய் எந்த மனிதனாவது கற்றல் இந்த மனிதன் செய்வானா? அதுவும் அவங்க இதிலே போய் அண்ணனோட குரல் பதிவிச்சு நான் தான் கொண்டன்னு போட்டால் என்னாவது கட்சிக்கு
எவ்வளோ பேர் அவப்பெயர் வருது. ஒரு பொண்ணு வெளிநாட்டிலேருந்து வருது, அந்த பொண்ணுக்கிட்ட காசை வாங்கிட்டு காசை ஏமாற்றிட்டு காசை கேட்டால் பாலியல் தொழிலாளி, என் கூட படுக்க வந்த காசு கேட்டான்னு நீ எல்லாத்தையும் பரவுற. நீ உன் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு வெளிநாடுகளில் ஃபுல்லாக பணத்தை வாங்கி அண்ணன் சொன்னார்னு இப்போவும் கட்சிக்காரர்களிடம் பல பேர் என்ற சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் காரணம். இது ஒன்றுக்கு மட்டும் இல்லை. வைகுண்டராஜன் மேட்ரு என்பது ஒரு மேட்ரு. அது உண்மையிலே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. இந்த நித்யானந்தா மேட்ரு, நித்யானந்தா ஒரு தேடப்படும் குற்றவாளி. நீ யார்? ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். இப்போ பாண்டே பண்ணுறாருன்னா பாண்டே எந்த பொறுப்புலையும் இல்லை. இப்போ பல பேர் பிரச்சனை கட்சி பொறுப்பில் இல்லை. சாதகம் நீ ஒன்று இதில் இரு, இல்லைன்னா அதில் இரு. நான் அப்போ தான் சொல்கிறேன், இவரை யூடியூப் சேனலை மூடணும் இல்லையா, இவர் கட்சியிலேருந்து பொறுப்பு எடுக்கணும். அப்போ தானே கட்சிக்கு நல்லது. ஏன்னா இவர் கருத்தை சொல்லிவிட்டு அது கட்சி கருத்தை மாதிரி மாற்றி இவர் ஒரு கருத்தை சொல்லுவார், அதுக்கு எதிர்ப்பு வந்தோடனே அது சீமானண்ணன் கருத்து மாதிரி மாற்றுவார். அப்புறம் சீமானனுக்கும் பொதுமக்களுக்குமான எதிர்ப்பாக மாற்றுவார். அப்படி தான் போலீஸ்கிட்ட வந்தது. முதல்ல போய் அண்ணா கனிமலை கொள்கைக்காக போராடுறாரு கன்னியாகுமரியில். இவர் பேசவே வேணான்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்லி பேசி ஏன் இதெல்லாம் பேசுகிறாரு தெரியுங்களா? இவர் வெளியவே சொல்கிறார், இது முக்கியமான கருத்து. அண்ணன்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருப்பார். உண்மையிலேயே சீமான் அண்ணனுடைய மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நபர் இவர் தான். பல தடவை சொல்கிறார், அண்ணன் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்க மாட்டார். தமிழ்நாட்டு அரசியலை உதயாநிதியா, விஜயா, சாட்டை துரைமுருகனா அப்படின்னு சொல்லியிருக்காரு பல இடத்துல. இது அண்ணனுக்கே காதுபட தெரிஞ்சு மனசு வருத்தப்பட்டார். ஆனால் ஏன் நான் நினைக்கிறேன், இவன் அண்ணனோடு இருக்கும்போது பல ஆடியோ வீடியோ ஏதாவது பதிவு பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா என் கேரக்டரே அப்படி இல்லைன்னா ஏன் பாருங்கள், 3 முறை இது மாதிரி அறிக்கை வந்திருக்கு, 2 முறை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. எதுக்காக இந்த இது? அப்போ அண்ணன் உறுதியாக ஒரு முடிவெடுத்து கட்சியில் இன்னும் கூட இருக்க பல பேர்த்த, இசை மதிவானெலாம் ஒரு அருமையான தம்பி பேச்சாளரில் அவனை பற்றி தப்பாக சொல்லி, திருச்சியில் சாட்டை இது சேனல் ஒர்க் பண்ண சரவணன் ஒரு அருமையான தம்பி, அவனெல்லாம் தவறாக சொல்லி எல்லாத்தையும், அதாவது இவருக்கு யாரும் போட்டியாக இருந்துக்கூடாது, சேனலில் பாரிசாலன் இருக்கக்கூடாது, இப்போ இவர் பிரியகுமார் இருக்கக்கூடாது, பேச தமிழாக பேச அப்போ ஆதரவாக இருந்தாங்க அவங்க பேசக்கூடாது. அதே மாதிரி கட்சியிலையும் நமக்கு யார் நம்ம ஒரு தனி காட்டு ராஜாவாக இருக்குன்னு அண்ணனை கருத்தியல் ரீதியாகவும் இந்த மாதிரி கொச்சையாகவும் இந்த யூடியூப் சேனலை வச்சுட்டு சிதைச்சிட்டு தான் அவர் வேலை. இப்போ அண்ணன் எடுத்த முடிவு மிக சரியான முடிவு. இவரை கட்சியிலிருந்தே நீக்கினால் இன்னும் மிக சரியான முடிவாக. அப்படிலாம் இல்லை கட்சியில் இருக்கிற வெளியாட்களே, இவரோட பயணப்பட்டவர்களே இன்னும் பல பேர் கடும் கோபத்தில் இருக்காங்க. இந்த கட்சி பல பேருடைய தியாகத்தால் வளர்ந்தது, அண்ணனுடைய குரலால் வளர்ந்தால் கூட பல பேருடைய உழைப்பால் வளர்ந்தது. தன்னுடைய தனி மனிதனுடைய இந்த சேனலினுடைய விரிவாக்கத்திற்கு நீ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் சேனல் நடக்கிறீங்க. அண்ணா நகரில் எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் எப்படி போட்டிங்க? பல பேர் சொல்கிறாங்க ஜி ஸ்கொயரை சீமானில் எதுக்குறார் மேடையில் ஜி ஸ்கொயருக்கு ஆதரவாக வீடியோ போட்டு நீ காசை வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் வைகுண்டராஜனுக்கு அது வேலை இல்லையே, நீ என்ன புலனாய்வு சேனலா? தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்கினா ஒரு நியாயமான முறையில் இருக்கிறது தான் எங்களுடைய அது வழக்கு நடந்து அப்புறம் தீர்ப்பு சொல்லும் போது அப்புறம் உன் கருத்தை நீ சொல்லலாம். அவர்களுடைய பங்காளி சண்டைகளை எதிர்த்தாப்புல ஆள்கிட்ட போட்டு பேசி அவர்களிடம் பெரும் தொகை கைமாறப்பட்டதாக சொல்கிறாங்க. நம்ம ஒன்றும் சிபிஐ போலீஸில் கண்டுபிடிக்குது. ஆனால் இது மாதிரி தகவல் வருது. நீ இப்போ தானே சொன்ன, நீ இவ்வளோ பெரிய தேடப்படும் குற்றவாளியை இருந்து நீ கொள்கை பரப்பு செயலாளர் இருந்துட்டு அவரை போய் நீ எடுத்தீங்கன்னா கட்சிக்கு என்ன கெட்ட பேர்? உனக்கு என்ன அவசியம் இருக்குது? இன்று வரக்கூடிய தேர்தலில் இப்போ விஜய் நிற்கிறாரு, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு, திமுக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கட்சிக்காரர்கள் என்ன பண்ணணும்? அண்ணன் எப்படியெல்லாம் இன்னும் செயல்பட்டால் வீரியமாக நம்ம வென்றெடுக்க முடியும் தமிழ் தேசிய அரசியல், அதை தானே சொல்லணும். உன்னுடைய சேனலை விரிவாக்கி அது முறையாக பணத்தை சம்பாதிப்பது. அதாவது இங்கே ஒரு போக்சான்னு ஒரு கம்பெனி, அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நீயா உன் சேனல் விரிவாக்கத்துக்காக பல பேர் மயங்கி இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறேன். இது அரசு கைது பண்ணுது. அது உன்னுடைய சேனல் விரிவாக்கத்துக்கு பர்சனலாக கைது பண்ணுது, கட்சிக்காக கைது பண்ணல. கட்சி உன்னை சொல்லுதா? கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட சேனல் அது, கட்சியினுடைய சேனலுடைய எடிட்டரா நீ இல்லையா? நீ அதை பற்றி பேச கைது ஆனோன்னு அது எப்படி ஆகுது? கட்சிக்காரெல்லாம் சிறையில் பார்க்க வேண்டியிருக்கு, கட்சிக்காரெல்லாம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. கட்சிக்கும் இவனுக்குமான பிரச்சனையை அது மாறி கடைசியில் அரசுக்கும் நாம் தமிழருக்குமான கட்சியை மாத்திரதான் இவருடைய வேலை. இவர் உளவுத்துறையால் பயிற்றுவிக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியை சிதைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உளவாளி இவர். அண்ணா தயவு செய்து உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேண்ணா, பல முறை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள்லாம் ஒரு எமோஷனலாக முடிவெடுத்து உங்கள் மேலே நாங்கள் இவன் பேச்சை கேட்டுக்கொண்டு எங்களை நீங்கள் இது பண்ணதுனாலையும், அப்புறம் கடைசியில் இவனுடைய கருத்தியலால் கடைசியில் நீங்கள் பெரியாரையும், அது தேவையில்லை. உங்கள் கூட இருக்கும்போது 5 வருஷமாக போட்டுறோம் வேணாம் தூட்டுற வேணாம் தான் நீங்கள் எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாக
பாரதிய ஜனதாவிடம் இவன் தான் உங்களை அந்த பக்கம் தூக்கி தள்ளதுனால முரண்பாட்டோட வெளியே வந்த முடிய நாங்கள் கிரிமினல் கிடையாது, நாங்கள் திட்டம் போட்டு செய்கிற ஆள் கிடையாது, உணர்வாக செஞ்சுட்டு மாட்டிக்கிறவன். ஆனால் இவன் பிள்ளை பான் கிரிமினல், பிறப்பில் ஒரு கிரிமினல் இவன். ஏன்னா வெற்றிக்குமரன் சீமானனோட இவ்வளோ தூரம் இருந்தவர், இவன் இந்த கட்சியில் இருக்கணும்னு நினச்சவர் வெற்றிக்குமரன். 2 தடவை இவனை நீக்கப்பட்ட போது கூட ஒரு தடவை நான் தடுத்தானேன், 2வது தடவை நான் கண்டுக்கல, ஏன்னா இவனுடைய செயல்பாடு அப்படி இருந்து. ஆனால் வெற்றிக்குமரன் திருப்பி ஒரு கட்சிக்கு வந்து உழைச்சவரை இப்போ கட்சியில் வந்து இப்போ தேர்தல் வந்துருச்சு. இன்னும் நம்ம இப்போல்லாம் இப்போ வந்து அண்ணன் வந்து தொகுதி எத்தனையாக பிரிச்சுட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் போடுறாரு, 50 தொகுதி மாவட்ட செயலாளர் நம்ம புலம்புவோம், நமக்கு இருக்குது. அதெல்லாம் சொல்லும்போது ஒரு 4 உண்மையை சொல்லிவிட்டு இதான் எதுக்காக சொல்கிறோம், கட்சி நல்லா இருக்குங்கிறதாக சொல்கிறோம் முடியும். அண்ணன் வீழ்ந்து போகணும்னு சொல்லி கட்சி நல்லா இருந்தால் தானே இந்த சமூகம் நல்லா இருக்கும். இதை முடியும் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணவில்லையே யாரும். அதை கொண்டு போய் சொல்லி தவறான விஷயத்த நீங்கள் சொன்னால் இவனை விடமாட்டீங்க வெற்றிக்குமரனை எல்லாரும் துரத்துவீங்கன்னு பொய்யான தகவலை சொல்லி, ஆனால் இவனுடைய எல்லா விவரமும் வெளியே வந்ததுன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் முதல் பச்சை மட்டை வச்சுதான் இவனுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால் அண்ணன் அவர்கள் தயவு செய்து இவனை அறையில் தங்க வைக்காதீங்கன்னா, பல தடவை சொல்லிட்டேன். கண்டிப்பாக வீடியோ எதன் மூலியமாக உங்களை பண்ணுவான். அவன் கூட இருக்க இங்கே காரில் பயணப்படாதீங்கன்னா, ஏதாவது உண்மையிலே சொல்கிறேன், நான் மனசு விட்டு சொல்கிறேன், அண்ணனுக்கு ஏதாவது நாங்கள்லாம் இருக்கும்போது ஒரு தண்ணியோ சாப்பாடு கொடுத்தா முதல்ல நானும் போலந்தி மாறனும் வெற்றிக்குமரனுமா எனக்கு குடிச்சிட்டு தான் கொடுப்போம். அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஓப்பன் பண்ணாத டம்ளரை இதை பாட்டிலாக இருந்தாலும் குடிச்சிட்டு அவங்க சாப்பாடு கொடுத்தா நாங்கள் முதல்ல சாப்பிடுவோம். கொஞ்சமாக ஒரு சின்ன இது தானே. ஆனால் இவன் திட்டமிட்டு அண்ணனை காலி பண்ணுறதுக்கான ஒரு ஆள். அதனால் அண்ணன் அவர்கள் ரொம்ப பாதுகாப்பாகவும் இவனிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தயவுசெய்து காரில் ஏற்றாதீங்க, அறையில் விடாதீங்க, முக்கியமான விவாதத்தை இவனை சேர்க்காதீங்கன்னா தயவுசெய்து வாய்ப்பு இருந்தால் இவனை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்துங்கள் அண்ணா.